மக்கள் கேட்க ஆரம்பிச்ச உடனே பயம் வந்துருச்சுல. கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு எந்த இதுவும் அலாட் பண்ணலன்னு திமுக அரசை கண்டிச்சு நிறைய வீடியோஸ் நாங்க போட்டிருந்தோம். தாவேகாவினர் எதிர்கட்சியா செயல்பட்டு போராட்டங்களும் பண்ணிட்டு இருந்தோம். இது பண்ணதுக்கு அப்புறமா நம்ம குளச்சல் எம்எல்ஏ வந்து ஐடி பார்க் வேணும், இப்பதான் ஐடி பார்க் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வேணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு. எதிர்கட்சியே இல்லாம ஆளுங்கட்சியோட சேர்ந்து நீங்க அரசியல் பண்ணிட்டு இன்னைக்கு திடீர்னு தாவேகாவினர் எதிர்கட்சியா வேலை செய்ய ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கும் ஞானம் வந்திருக்கு. ஆனா இதுல ரொம்ப காமெடியான விஷயம் என்னன்னா, 15 வருஷமா நீங்க வந்து எம்எல்ஏவா இருக்கீங்க. இந்த கடைசி 14 வருஷத்துலதான் உங்களுக்கு ஞானோதயம் வந்திருக்கு. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ஐடி பார்க் வேணும்னு. அதுவும் நாங்க பண்ண போராட்டத்துக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு சந்தோஷம் தான். எங்க எம்எல்ஏக்களை வேலை செய்ய வைக்கிறோம்னு நினைக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமிதம் அடைகிறோம். தாவேகாவினர் டெஃபினட்டா இன்னைக்கு நாங்க தான் எதிர்கட்சியா செயல்பட்டு இருக்கோம். வேற யாரும் எதிர்கட்சி கிடையாது. தமிழ்நாடு எதிர்கட்சியே இல்லாம ஓட்டு ஈஸியா வாங்கிட்டு வின் பண்ணிடலாம் அப்படின்ற மமதையில இருந்த உங்களுக்கு தளபதி தலைவர் விஜயோட என்ட்ரியும் தாவேகாவினரோட என்ட்ரியும் உங்களுக்கு ஒரு ஷாக் கொடுத்துருச்சுல. டெஃபினட்டா ஒரு எம்எல்ஏ கூட இல்லாம இன்னைக்கு நாங்க இவ்வளவு மாற்றத்தை கிரியேட் பண்ண முடியுதுன்னா ஆட்சிக்கு வந்தோம்னா என்னெல்லாம் பண்ணுவோன்றத நினைச்சு பாருங்க மக்களே.